வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சைவ மீன் வறுவல், அதாவது வாழைக்காயில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. வாங்க இன்க்ரீடியன்ஸில் போகலாம். 2 வாழைக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வாழைக்காய் எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா. ஒரு பவுலில் தயிர், வரமிளகாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு அரிசி மாவையும் போட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி பரட்டிட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பத்திலாம் போட்டுக்குங்க. எனக்கு இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது. அடுத்தது வாழைக்காயை போட்டு கையிலேயே எடுத்து நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி அந்த சாந்தெல்லாம் படுற மாதிரி பரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வாழைக்காய் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி ஒரு பக்கமாக சுற்றிலும் வச்சுட்டு வர வேண்டியதான். உடனே திருப்ப வேண்டாம். 1 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. இப்போ 1 நிமிஷம் நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இதில் 1 நிமிஷம் அப்படியே மிதமான சூட்டில் வேகட்டும். அது மேலே கருவேப்பிலையெல்லாம் தூவிக்கலாம். தூவிட்டு எப்படி பரிமாறதுன்னு காமிக்கிறேன். இந்த சைவ மீன் வாழைக்காய் வறுவலை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செய்யும் போதே பாதி காலி ஆயிரும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.